ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் டு திருத்தீஸ் சேனல். இன்றைய நாள் பலன்ல எல்லா கிரகங்களோட மூமெண்ட் பிளஸ் சந்திரனோட மூமெண்ட் துலாம் ராசியில 4ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுல இருந்து 6ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் சந்திரன் துலா ராசியில தான் இருக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் என்ன பலன்னு பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம், உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் சிம்மத்துல கேதுவோட இருக்காரு. அதுவும் இல்லாம உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி உங்களை 12ஆம் வீட்டுல இருக்காரு. செவ்வாய் அங்க இருந்து சிம்மத்துல இருந்து டைரக்டா சனியை பாக்குறாரு. இதனால என்னன்னா உங்களுக்கு தொழில் இல்ல வியாபாரம் இல்ல நீங்க செய்யற ஒர்க்ல ரொம்ப ப்ரெஷர் வரும். ஆனா அது போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அலைச்சல் தான் ஏற்படுமே தவிர நிம்மதி இருக்காது. ஆனா உங்களுடைய 7ஆம் இடத்துல துலாம்ல சந்திரன் வராரு. உங்க மிதுனத்துல இருக்கிற குரு சந்திரன் மேல பார்வை வருது. அதுவும் இல்லாம சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவரே ரிஷப ராசியில சொந்தமா ஆட்சியில இருக்கிறதுனால உங்களோட ஒய்ஃபுக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்க ஸ்பௌஸோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த டைம்ல இந்த 3 நாள்ல நீங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றது அந்த ஏற்பாடுல ஏதாவது இருந்ததுன்னா என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம். நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல சொல்லி அரேஞ்ச் பண்ணி காரியத்தை முடிக்கிறதுக்கு உண்டான நல்ல டைம். இந்த டைம் இந்த 3 நாள்ல நீங்க பக்காவா இந்த விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நல்லபடியா இருக்கும். ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எந்த விஷயத்திலயும் இந்த டைம்ல நீங்க ரொம்ப அழகாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையிலேயே அழகாவே இருப்பீங்க இந்த டைம்ல. பட் உங்களோட ஸ்பௌஸ் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இருக்காரு. அதுவும் இல்லாம உங்களுடைய 9th and 10th பிளேஸ் ஆன லார்ட் சனி பகவான் வந்து 11ஆம் இடம் மீனத்துல இருக்காரு. இங்க இருக்கிற சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் அவரை மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறதுனால அதுவும் இல்லாம ராகு மேல குருவோட பார்வையும் வருது. ஸோ இதனால என்னன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க. அவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க. யாருமே போடாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஃபைனலா தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியா வந்துடாது. பட் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது கூட ஃபைனலா தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஈஸியா வந்து எந்த லாபமும் வந்துடாது. வெறுமே 11th ஹவுஸ்ல சனி இருந்தாருன்னா குட் ப்ராஃபிட். பட் செவ்வாய் இப்ப இந்த டைம்ல பாக்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களோட ஒய்ஃப் உங்களோட ஸ்பௌஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இப்போ அவங்க பாவம் தான். உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த டைம்ல உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்